இந்த கொடூரமான ராட்சசிகளுக்கு மத்தியில் இருக்க வால்மீகியும் கூசாமல் எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். ஒரு 3-4 சர்க்கம் இங்கே இருக்கும் சுந்தரகாண்டத்தில். இந்த ராட்சசிகள் ஒவ்வொரு ராட்சசி பேரையும் சொல்லி, அஜாமுகி என்னத்தை சொன்னா, ஏகஜட்டான்னு ஒரு ராட்சசி அவ என்ன சொன்னா, அப்படின்லாம் அந்தந்த ராட்சசி பேரையும் சொல்லி இன்னென்ன ராட்சசி இது இது சொன்னான்னு வால்மீகி சுருக்கமாவது எழுதலாம். ராட்சசிகள்லாம் திட்டினா அப்படின்னு சுருக்கமாவது எழுதலாம். இது ஒவ்வொன்றுத்தையும் யதோக்தமாக அப்படியே எழுதுகிறாரே, நடந்ததை அப்படியே எழுதுகிறாரே அப்படின்னா நம்மளும் சேர்ந்து கஷ்டப்படட்டமே தான் எழுதுறார். அதாவது இதை படிக்கும் பொழுது, அம்மா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டியாம்மா, நான் என்ன ஒரு பைத்தியக்காரன் போல் இருக்குண்ணா, என்ன ஒன்றுமே இல்லை, எனக்கு கஷ்டமே இல்லை லைஃப்பில், இன்றைக்கி ஏதோ ரசம் கொஞ்சம் ரசத்தில் உப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னு எங்கள் அம்மாவை கோச்சுன்ட்டேன், பா நீ இனிமேல் சமைக்கவே வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், இவ்வளோதானே என் கஷ்டம், தேவி படுற பாடப்பார் எப்படி இருக்கு பார் அப்படின்னு இவன் அதை நினச்சி திருந்துவான். நம்ம படுற கஷ்டங்கள்லாம் ஒரு நாளைக்கு கரண்ட் போயிடுது அவ்வளோதான், அன்றைக்கி ஏதோ கொசு கடிச்சுது, இதை போய் கொண்டாடின்னு இருக்கோமே. எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்திருக்கா சீதம்மா, அவளுக்கு இருக்கணும்னு என்ன அவசியம்? பரம கருணாமூர்த்தியாக இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணி இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் பட்டிருக்காளே. இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் எப்படி தைரியமாக இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தான்னு காட்டுறதுக்காக தானே இந்த அமரகாவியமான ராமாயணம். கற்பார் இராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேற விதமாகவும் சொல்லணும். இதை கற்பார் சீதா பிராட்டியை எல்லால் மற்றும் கற்பரோ